ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் வழிநடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம் கர்த்தரை அதிகமாய் தேடும் பொழுது அவர் நமக்கு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நாட்களிலே நீங்கள் இன்னும் அவரை அதிகமாய் தேடும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று. அப்படியாய் இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? ஏசாயா 43வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நானே உன் மீறல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். I am the one who wipes out your transgressions for my own sake, and I will not remember your sins. Amen. பாருங்க, எவ்வளவு அழகான இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு இந்த காலை நேரத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய பாரம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள் இருக்கிற அந்த குற்ற மனசாட்சி தான். எப்போ ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிருப்பாங்க. ஆனால் பிசாசானவன் இந்த பாவத்தை அவர்களுக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்தி அந்த பாவத்தின் சுமையை அவர்கள் மேல் போட்டு விடுவான். இந்த பாவத்தின் கரை என்னை விட்டு எப்படி நீங்கும்? நான் என்ன செய்தால் இந்த பாவம் என்னை விட்டு வெளியே போகும்? நான் என்ன செய்வேனானால் இந்த பழி என்னை விட்டு வெளியேறும்? நான் என்ன செய்வேன் என்றால் இப்படியாப்பட்ட சுமைகள் எல்லாம் என்னை விட்டு வெளியேறும் என்று சொல்லி அநேக வழிகளை இந்த நாட்களிலே தேடிக்கொண்டிருக்காங்க. அநேகர் செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்றால், போய் பணத்தை கொடுத்து அநேக பொருட்களை வாங்கி இந்த பொருட்கள் எல்லாம் நாம் வீடுகளை வைப்போம் என்றால் என்னுடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரம் எனக்கு உண்டாகும். ஒரு சில கயிறுகளை எடுத்து என் கைகளில் கட்டி கொண்டால் என் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டாகும். ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ ஒரு கோழியோ ஏதாவது ஒரு ரத்தத்தை நான் பலியாய் கொடுப்பேனானால் என் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அநேகர் இந்த நாட்களிலே ஏமாந்து கொண்டிருக்காங்க. பாருங்க, அவர்கள் அதை செய்வாங்க. ஆனாலும் ஒரு நிம்மதி அவர்களுக்குள்ளே இருக்காது. இந்த பாவத்தின் பாரம் அவர்களை விட்டு நீங்கின அந்த உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்காது. அதுதான் வேதம் தெளிவாய் சொல்கிறது. பாருங்க, I தமிழில் சொல்லப்படுகிறது நானே என்று அந்த இடத்துல வேதம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய பாவம் நீங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பணத்தினாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களாலும் நம்முடைய பாவம் நீங்கப்படாது. அப்ப பாவம் எப்படி நீங்கப்படணும்? பாவம் எப்படி நீங்கப்படும்? பாவம் நீக்க ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அதுவே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அதுதான் பாருங்க வேதம் சொல்லுகிறது, நானே, only I. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவங்களை நான் முற்றிலுமாய் எடுத்து போடுவேன். I will sweep away, I will wipe away your sins. அப்போ இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பாரம் இருக்கலாம், பாவத்தின் பாரம். எப்போதோ ஒரு பாவத்தை நீங்கள் செஞ்சிருக்கலாம். அந்த பாவத்தின் சுமை, அந்த பாவத்தின் பாரம் ஒவ்வொரு நாளும் உங்களை நிம்மதியாய் விடாமல் உங்களை அலக்கழித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய சமாதானத்தை எல்லாம் அது தொலைத்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானம் வேண்டுமா? இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமா? No matter how great your sin is, உங்க பாவம் எவ்வளவு பெரிதா இருக்கட்டும் பரவாயில்லை. உங்க பாவத்துக்கு இன்றைக்கு ஒரு நிவாரணம் வேண்டுமா? உங்க பாவத்தில் இந்த சுமைகளிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டுமா? அதுக்கு ஒரே வழிதான், அது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய இரத்தத்தினால் தான் இன்றைக்கு உங்க பாவம் கழுவப்படும். அவருடைய இரத்தம் அல்லாமல் வேற ஒன்றினாலும் உங்க பாவம் கழுவப்படாது. அது மாத்திரமல்ல, பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, எப்போ நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருப்போம், ஏதோ ஒரு தவறு செஞ்சிருப்போம். ஆனால் பாருங்க, அந்த தவறு நம்மளே மறந்துட்டு இருப்போம். ஆனால் அவங்க மறக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு பட்ட பேரை வைத்து அந்த பாவத்தை சொல்லி அவங்க கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. அந்த பாவம் எப்பொழுதும் நமக்கு ஒரு அடையாளமாய் அவர்கள் வைத்திருப்பாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் பாவத்தை நான் நினையாது இருப்பேன் என்று.
அவர் சொன்னார், I will never remember your sins again. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானம், உங்களுக்கு ஒரு விடுதலை, இந்த பாவத்தின் இந்த பாரத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்றால் இன்றைக்கு இயேசுவை தேடுங்க. அவருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் சொல்லணும், அப்பா எனக்காய் நீங்கள் ரத்தத்தை சிந்திருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். சிலுவையிலே சிந்தின ரத்தம் அது எனக்காக, சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் என் பாவங்களுக்காக. நான் விசுவாசிக்கிறேன், அந்த ரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது. இன்றைக்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், இன்றைக்கு நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்குள் இருக்கிற அந்த பாவத்தின் சுமைகள், அந்த பாரங்கள் எல்லாமே உங்களை விட்டு வெளியேறும். அது மாத்திரமல்ல, நாம் ஆராதனை செய்கிற தேவன் பெரியவர், அவர் நல்லவர். அவர் சொன்னார், உன் பாவத்தை நான் நினையாமல் இருப்பேன் என்று. மனிதர்கள் ஒருவேளை நினைக்கலாங்க, ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் உங்கள் பாவத்தை நினைச்சு அந்த பாவத்தை வைத்து ஒரு நாளும் உங்களை குற்றவாளியாய் அவர் பார்ப்பே மாட்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசுவை விசுவாசிங்க, அவருடைய ரத்தத்தை விசுவாசிங்க. அவருடைய ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் செய்யும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலை நேரத்துக்காக நன்றியப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காய் ரத்தத்தை சிந்திருக்கிறீர், அந்த ரத்தத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அப்பா, எங்களுக்குள்ளே இந்த விசுவாசம் பெருகட்டும். நீர் தகப்பனை செய்த இந்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.